ஏப்பா நீ வில்லங்க பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? மாணிக்கத்தோட உனக்கு என்ன போட்டி? அவங்ககிட்ட என்ன பகை? நான் யாரையும் பகையா நினைக்கல. நம்ம சொந்தத்துக்குள்ள சண்டை வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மாணிக்கம் நினைக்கலையே. இதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். நீ சொல்ற தப்பு. அன்னைக்கு நானே பார்த்தேன் சுந்தரம் வீட்டுல. மாணிக்கம் பணிவா தான் பேசினார். நீ தான் பெரியவங்களை மதிக்காம எடுத்தறிஞ்சு பேசின. போஸ், நீ மாணிக்கத்தை சரியா புரிஞ்சுக்கல. யார் நானா? ஆமா, நான் புரிஞ்சுக்கலையா? நீங்க தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. அவன் பிள்ளைங்களை விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்குவான். அவன் பேச்சுல மயங்கி என்ன நீங்க அப்படி திட்டுறீங்க? சரி, மாணிக்கம் பொல்லாதவன்னு வச்சுக்க. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போவேன். என்னால போக முடியாது. ஏன் குறைஞ்சு போயிருவியா? என்னது குறைஞ்சு போயிருவா? நீங்க பொண்ணை பெற்றவங்க, நீங்க அனுசரிச்சு போலாம். நான் ஏன் அனுசரிச்சு போகணும்? அப்புறம் இந்த லீலாவை கட்டிக்கிறவன், விஜயை கட்டிக்கிறவன், நம்ம வீட்டுல இருக்க அரை டிக்கெட், அதை கட்டிக்கிற அரை டவுசர், எவனும் என்ன மதிக்க மாட்டான். என்ன எவன் மதிக்கிறானோ நான் அவனை மதிச்சுட்டு போறேன். நீங்கள்லாம் ஒத்துமையா இருக்காங்கிறதுக்காக நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு எல்லாம் உரைக்கல. நீ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் விடுங்க. என் களத்திறப்பிலாவுக்கு வரிவிழா வரமாட்டலாம். அதை சொல்லுங்க முதல்ல. மாட்டேன். நீ மாணிக்கத்துக்கிட்ட வேணும்னு வம்பு பண்ற. அவன் வெள்ளிக்கிழமை திறப்பு விழா வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட. நீ எண்ணிக்கை வச்சிருக்கிற. இது பாரு, மாணிக்கத்தோட கடை, சுந்தரம் பேசி முடிவு பண்ண கடை. அதுவும் இந்த ஒரு மாணிக்கம் வீட்டு படியேறி வந்து மரியாதையா கூப்பிட்டுருக்காரு. அதை மதிச்சு நான் அங்கதான் போறேன். உன் விழாக்கு வரமாட்டேன். அப்பப்பா, ஏன்பா இப்படி சொல்றீங்க? நீ வருத்தப்படாத தினம். இதுல எந்த தப்பு ஒண்ணும் இல்லை. நீங்க வராட்டியும் பரவாயில்ல. நீங்க வந்து வாழ்த்தினாலும் வாழ்த்தாட்டியும் என் மனசுக்கு நான் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன். நீ வாத்தணும், நம்ம அப்புறம் நீத்தணும். நம்ம உழப்ப நம்ம தானே பார்க்கணும். இந்தாடி. இந்த அப்பா, ஆ எனக்கு 15,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குடா? அப்படி என்ன உனக்கு செலவு? இன்னைக்கு மாணிக்கம் கடை திறக்க போறான். நாம கிஃப்ட்னு ஏதாவது கொடுக்க வேணாமா? என்னடா சொல்ற? என்ன பண்ணி வச்சிருக்க? அடிச்சு கையை காலை எடுக்க சொல்லி ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எந்திரிச்சு நடக்க முடியாம வீட்டோட கிடப்பான். எப்படி கடை நடத்துறான்னு நானும் பார்க்கிறேன். டேய் 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 டேய், என்னடா இது அறிவு கெட்டத்தனமா பேசுற? என்னப்பா, பழைய வேலைக்கார மேல உள்ள பாசம் இன்னும் போகலையா? நான் ஒன்னும் அதுக்கு சொல்லல. ஏற்கனவே நீ அவசரப்பட்டு பண்ண காரியத்துக்கு நானும் தலையாட்டி பட்டது போதும். ஏன்பா, மாணிக்கத்து மேல உங்களுக்கு அவ்வளவு பயமா? அவன்கிட்ட மோதி இன்னைக்கு அனாவசியமா ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு கோர்ட்டு வக்கீல் வீடுன்னு அலைய வேண்டியிருக்கு.